சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. கலைமேவு என துவங்கும் திருவானிக்கூடல் பவானி திருப்புகழ். திருவானிக்கூடல் பவானி என்று அழைக்கப்படும் இத்தலத்தில் காவிரி, பவானி, சிறுவாணி எனும் அமுத நதி ஆகிய மூன்றும் சங்கமமாகின்றன. எனவே வாணிக்கூடல் பவானி முக்கூடல் என பெயர் பெற்றது. ஈரோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் திருநனா என்று சம்பந்தர் போற்றுகிறார். இங்கு வேதநாயகி அம்மனுடன் சங்கமேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அருமுகப் பெருமான் 12 கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருபுறமும் தேவியருடன் இருக்கிறார். கலைமேவு ஞான பிரகாச கலைகளெல்லாம் தன்னுள் அடங்கியுள்ள ஞான ஒளியான கடலாடி ஆசே கடலேறி கடலிடையே திளைத்து குளித்து மூவாசி எனப்படும் கடலை தாண்டி கடந்து பலமாய வாதில் பிறழாதே பலத்தமான சமயவாதங்களில் மாறுபட்டு கிடக்காமல் பதிஞான வாழ்வை தருவாயே. கடவுளை பற்றிய ஞான வாழ்வை, சிவஞான வாழ்வை தந்தருளுவாயாக. மலைமேவு வள்ளிமலையில் இருந்த மாய குரமாதின் ஆச்சரிய தோற்றத்தை கொண்ட குரப்பின் வள்ளியின் மனமேவு வால குமரேசா வள்ளியின் மனத்திலே வீற்றிருக்கும் இளம் குமரேசனே. சிலை வேட பொய்யாமொழி புலவர் பொருட்டு வில்லேந்திய வேடனாய் விளங்கினவனே, அல்லது வள்ளியின் பொருட்டு வில்லேந்திய வேடனது உருவம் கொண்டு சென்றவனே, சேவர் கொடியோனே சேவர் கொடியை கொண்டவனே, திருவானி கூடற் பெருமாளே. பவானி நதியும் காவிரியாரும் கூடும் பவானி ஸ்தலத்திலே விற்றிருக்கக்கூடிய பெருமாளே, அல்லது திருவாணி கூடற் பெருமாளே. லக்ஷ்மியும் சரஸ்வதியும் செல்வமும் கல்வியும் வழங்கும் கூடற் பெருமாளே, மதுரை நகரில் விற்றிருக்கும் பெருமாளே, ஞான வாழ்வை தருவாயே. கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடல் ஏறி. கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடல் ஏறி. பலமாயவாதி பிறழாதே பதிஞான வாழ்வை தருவாயே. பலமாயவாதி பிறழாதே பதிஞான வாழ்வை தருவாயே. மலைமேவு மாய குரமாதின் மனமேவு வால குமரேச. மலைமேவு மாய குரமா